நெறைய ஷார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ரொமான்ஸ் வீடியோ அப்படியே மேரேஜ் பண்ணி பொண்ணு பார்க்க வர மாதிரி அப்படியே ரொமான்ஸ் பண்றதெல்லாம் பார்க்கும்பொழுது, நமக்கு அப்படியே எங்கேயோ ஒரு பக்கம் ஃபீல் ஆகும். நம்ம முகம் தானா சிரிக்கும். நமக்கு இந்த மாரிலாம் நடந்து காலம் போயிடுச்சு. நமக்கு இந்த மாரிலாம் நடக்கலையேன்னு ஒரு சிலரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு பாசம் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு சண்டை வரும், ஒவ்வொரு பிரிவு வரும், ஒவ்வொரு சேர்வு வரும். அதெல்லாம் அனுசரிச்சு தான் போயாகணும். ரொமான்ஸ் பண்றாங்கன்னா அப்படியே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் குழந்தை குட்டியானா அது வெறுத்து போயிடும். அடுத்தது அம்மா, அப்பாங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அடுத்தது குடும்பத்துக்காக உழைக்கணுங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அடுத்தது கடன அடைக்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், பாதுகாப்பு குடுக்கணும், சொத்து சேர்க்கணும், அத கல்யாணம் பண்ணி குடுக்கணும், பேர பிள்ளைய பார்க்கணும். இப்படி நெறைய ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு படிக்கட்ட தாண்டி போயிட்டே இருக்கணும். அப்போ எல்லா நேரமும் அந்த சின்ன வயசுல கல்யாணம் பண்ண புதுசுல, அந்த லவ் பண்ண புதுசுல இருக்கிற மாரியே இருக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு விதமான அன்பு மனைவிகிட்ட இருந்தும், கணவன்ட்ட இருந்து கிடைக்கும். அத பார்த்து அத அனுபவிச்சுட்டே போணும். புதுசுல இருந்த மாரி இப்ப இல்ல அப்படின்னு பெண் நெனைக்கிறதோ, ஆண் நெனைக்கிறதோ ரொம்ப தவறான செயல். அப்படி நெனச்சு